ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியுடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 23/1/2025 கருண்யா ப்ளஸ் KN 556க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வியாழக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே வியாழன் டு வியாழன். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே வியாழக்கிழமை ரிசல்ட். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. இன்றைக்கி வியாழக்கிழமை கருண்யா ப்ளஸ்ங்கிற பேரில் வருது நண்பா. அதே மாதிரி இதே வெள்ளிக்கிழமை இருந்தால் நிர்மலுங்கிற பேரில் வரும். இப்படி நம்ம அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளால் ஓரளவுக்கு டச்சஸை உருவாக்க முடியும். அதனால் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கான ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிசி போர்டோட 6556ன்னு கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்டு கிடைக்கிது நண்பா. அதாவது ஒரு குறிப்பிட்ட ட்ராக்கு அப்புறமா நம்மளுக்கு சீபோர்டு கிடைக்கிது. ஸோ கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட் 9 to 9. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 586, 9 to 9. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 854. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை 048. இது எல்லாமே வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட் நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் 110 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் 331. ஆனால் நம்மளுக்கு பிசி மட்டும் தான் தேவை. ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் இங்கே 10 இருக்குது. இதோட +56. இது எல்லாமே ஸ்டைட் ப்ளஸ் தான். நான் ஏற்கனவே சொன்னது போல் அதனால் 10க்கு 0 மச்சோடலாம் ஆட் பண்ண வேண்டாம். 1ஓட 5 கூட்டினோம்னா 6, இங்கே 0ஓட 6 கூட்டினாலும் 6. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 6 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல், சீபோர்டா அல்லது ஆல் போர்டா. இப்போ நம்மளுக்கு இந்த 110க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 699 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ கிடச்சிருக்கு நண்பா. ஸோ நம்ம சி போர்டுக்கு தான் போடுறோம். ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு. அதுக்கான காரணம் நான் கண்டினியூஸாக பாருங்கள், அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு குறிப்பிட்ட ட்ராக்குக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு சி போர்டு ஆகுது. அது வரைக்கும் நம்மளுக்கு ஆல் போர்டில் தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம 699 பார்த்தரலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 699 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 999. ஆனால் நம்மளுக்கு பிசியை பொறுத்த வரைக்கும் 99. இதோட ப்ளஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு 65. 9ஓட 6 கூட்டினோம்னா 5. இங்கே 9ஓட 5 கூட்டினோம்னா 4. 5 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 699க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல், 5 அல்லது 4. இப்போ இந்த 699க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 048. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு பி. இப்போ 5665ங்கிற 2 ஃபார்மேட் பார்த்துட்டோம். ஸோ 2 ஃபார்மேட்லையுமே நம்மளுக்கு டச் தான் இருக்குது, ஆனால் போர்டு இன்னும் கிடைக்கல. இப்போ அடுத்தடுத்து பார்ப்போம் நம்ம 048. இதோட ஃபுல் ப்ரைஸ் 171. ஆனால் நம்மளுக்கு 480 போதுமானது. இதோட +56. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 4 கூட்டினோம்னா 9. 8ஓட 6 கூட்டினோம்னா 4. 9 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 048க்கு அப்புறம் கிடச்சிருக்க நம்மளுடைய சீபோர்ட் அல்லது ஆல், 9 அல்லது 4. இப்போ இந்த 048க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 854. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. இப்போ நம்மளுக்கு போர்டு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு நண்பா. இந்த இடத்துல நம்மளுக்கு சீபோர்டை பொறுத்த வரைக்கும் பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா நம்மளுக்கு சீபோர்டு. இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக சீபோர்டு கிடைக்க ஆரம்பிக்குது. அதாவது ஒரு குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு சீபோர்டு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 854க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்க்கலாம். 854 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 370. 854 இதில் நம்மளுக்கு 54. இதோட +65. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 6 கூட்டினோம்னா 1. இங்கே 4ஓட 5 கூட்டினோம்னா 9. 1 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 854க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல், 1 அல்லது 9. இப்போ இந்த 854க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 9 to 9 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9.
சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு, அதோட இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஏசி நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு வந்து பெய்ஸாகவே ஹிட் ஆகிருக்கு. இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். இது நம்மளுக்கு போன வாரம் கிடச்ச மெத்தட் நண்பா. அதே மெத்தடை தான் நம்ம இந்த ட்ராவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கடத்தில் இருக்கும். இந்த 9 to 9 தான் நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வியாழனுக்கு இதெல்லாம் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே நம்மளுக்கு கண்டினியூஸாக டச்சஸ் இருக்குது. அதோட இப்போ குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிக்கிட்டு இருக்குது. அதனால தான் இதை நான் சி போர்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல்போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். 9 to 9 ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 586 9 to 9. இதில் நம்ம 2 9 எடுக்கணும். இதோட ப்ளஸ் இந்த ட்ரா நம்மளுக்கு 5 6 இருக்குது. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 2 கூட்டினோம்னா 7, 9ஓட 6 கூட்டினோம்னா 5, 7 அல்லது 5 நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான சி போர்டு நண்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு மெத்தட் படி 7 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. ஏழா அல்லது 5ஆ, 7 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான சி போர்டாக கிடச்சிருக்கு. ஸோ மெத்தட் படி தான் கொண்டு வந்திருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பருமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் ஓப்பனாக தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஏன்னா நிறைய நண்பர்கள் கமெண்ட் பண்ணுறது நேற்றுக்கான ரிசல்ட்டோட தான். ஸோ நம்ம பார்க்குறது வந்து எல்லாமே வந்து வீக் டு வீக் தான் பார்த்து வருவோம். அதாவது புதன்கிழமைட்டா புதன் டு புதன், வியாழன் டு வியாழன், வெள்ளிண்டா வெள்ளி டு வெள்ளி. அதே மாதிரி இது நம்ம வியாழக்கிழமை பார்க்குறதுனால இது எல்லாமே வியாழன் டு வியாழன் ரிசல்ட் நண்பா. ஸோ அந்தந்த இதை வச்சு கம்பெனி வச்சு நம்ம கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வின்னிங் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் நம்ம அதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். 7 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு நண்பா. ஒருவேளை இந்த ட்ராவில் நம்மளுக்கு லக் இருந்துச்சுன்னா பெய்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. பெய்ஸை பொறுத்த வரைக்கும் 7 5 அல்லது 5 7, டபுளாக இருந்தால் 5 5 7 7. இப்போ கொஞ்ச நாட்களாக நம்மளுக்கு வந்து இந்த 7 5 9 இது தான் நம்மளுக்கு சுற்றிக்கிட்டு இருக்குது. அதனால் அது டபுள் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ டபுள் மேலே கண்ணு வச்சுக்கோங்க. டபுள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நண்பா. ஸோ இது நம்மளுக்கு ஃபார்மட் படி கிடச்சிருக்க நம்பர்ஸ் நண்பா. தனிப்பட்டு எதுவுமே இல்லை. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிப்படலை, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணால் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ பயிர் செலக்டாலும் போர்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்க்கலாம். இன்றைக்கி வியாழக்கிழமை 23/1/2025 கருணியா ப்ளஸ் கேஎன் 556க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.